ஹாய் ஆல், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்லோ மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlogயே நான் வந்து ஒரு லாங் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். இட்ஸ் அ லன்ச் சீரீஸ் ஒன்லி. ஸோ வந்து இன்றைக்கி லன்ச்சுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு லாங் லென்த்தி வீடியோவாக முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் நேற்று நைட்டே நான் பண்ணிட்டேன். ஸோ கீரை அதை ஆஞ்சி வச்சுட்டேன். அண்ட் வாழைப்பூ வந்து பண்ண போகிறேன். அதையும் நான் நேற்றே க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன் நான். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சோண்டு பூண்டு மட்டும்தான் உரிக்கிற வேலை இருந்தது. அதையும் நான் இப்போது உரித்து போட்டாச்சு. பூண்டு, பச்சை மிளகா, கீரை இது மூணையும் நான் கல் உப்போடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. வாழைப்பூவை நேற்று நைட்டே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த வாழைப்பூவை சில பேர் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக ஸ்டாக் பண்ணாமல் உப்பு தண்ணியில் ஸ்டாக் பண்ணுறது, உப்பு தண்ணியில் கொஞ்சம் மோர் போட்டு ஸ்டாக் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்லாம் சொல்கிறீங்க. பட் எனக்கு வந்து இப்படி டேரெக்டாக ஸ்டோர் பண்ணாலே வந்து எதுவுமே கருத்து போகலை, அப்படியே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படியே தான் டேரெக்டாக ஸ்டாக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து அதை ஃபைனாக எடுத்து சாப் பண்ணிக்க போகிறேன் நான். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ, பருப்பு உசிலி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் மென்வெல் சைடில் பார்த்திங்கன்னா இந்த கீரையும் வெந்துருச்சு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இதை அரைக்கும் போது மட்டும் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இதை வந்து அரைச்சிப்பேன் நான். நிறைய தண்ணி ஊற்றினா அது டேஸ்ட் வந்து எனக்கு கெட்டு போயிடும். ஸோ நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் இதுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து இதை கிரைண்ட் பண்ணி இதை வந்து பேஸ்ட் ஆக்கி வைப்பேன். ஸோ கீரை மசில் நான் வந்து ரொம்ப சிம்பிள் இவ்வளோ தான் பண்ணுவேன். இதில் வந்து சின்ன வெங்காயமோ தக்காளியோ வேறு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு பூண்டு, பச்சை மிளகா, உப்பு, அவ்வளோதான். இதை போட்டு வேக வச்சு நான் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ அது முடிஞ்சதும் நான் அதே பேனில் வந்து ஃபைனாக சாப் பண்ண வாழைப்பூவை போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, நிறைய தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இதை வந்து வேக வைக்க போகிறேன். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றுனோன்னா அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவோட சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். அப்புறம் தண்ணியை நம்ம வடிகட்டி எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தண்ணி அளவாக ஊற்றி கொஞ்சமாக வேக வச்சோன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா சைடில் ரைஸ் வந்து கலந்து வச்சுட்டேன். அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நேற்று நைட்டே நான் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 4 இது இந்த கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டியால் ஒரு கரண்டி தான் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை ஊற வச்சு எடுத்துகிட்ட பிறகு அது கூட வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு 2 கட்டி பெருங்காயம், இது மட்டும் நான் சேர்த்து இதை வந்து ஃபைனாக அரைச்சி பேஸ்ட் ஆக்கி இதை எடுத்து வச்சுக்கிறேன் நான். இந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்ததும் பார்த்திங்கன்னா இதை 2 விதமாக பண்ணலாம். வேக வச்சும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக எண்ணெயிலையும் போட்டு பண்ணலாம். நான் வந்து இதை வேக வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ இட்லி குண்டாவில் இதை டைரெக்டாக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும். நம்ம அதை வேக வச்சு எடுத்து அதை உதுத்து நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வாழைப்பூ ஒரு 5 மினிட்ஸில் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது ரெடியானதும் நான் வந்து இது தண்ணியெலாம் வடிகட்ட மாட்டேன். இது கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றுறதுனால எனக்கு வடிகட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ இது அப்படி தான் எடுத்துப்பேன் நான். உங்களுக்கு கசப்பு வேண்டாம், எனக்கு வாழைப்பூ கசக்காமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வடிகட்டிட்டிங்கன்னா அவங்களோட கசப்பு வந்து தண்ணியோடு போயிடும். உங்களுக்கு தண்ணியில் வந்து சத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணி அளவாக ஊற்றி அதை வந்து கரெக்டாக நான் பண்ணிக்கிறேன் நான். அடுத்து வந்து ரசம் தான் இதுக்கு காம்பினேஷன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரசத்துக்கு நான் தேவையானது பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, புளி இதெல்லாம் கரைச்சி நான் ரெடியாக வச்சுருக்கேன். ரசப்பொடி ப்ளஸ் வந்து மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நான் ரசம் வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ரசப்பொடியோட ரெசிபி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் கொடுக்குறேன். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள், ஓகேங்களா? ஸோ சைடில் பார்த்திங்கன்னா எனக்கு வாழைப்பூக்குண்டான பருப்பு உசிலிக்குண்டான ரெடி ஆகிடுச்சு. அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் நான். இப்போ வந்து நான் ரசத்துக்கு தாளிச்சுக்கிறேன். ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதை வந்து நான் தாளித்து எடுத்துக்கிறேன். வாசனைக்கு கொத்தமல்லியும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ ரசம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற ரெசிபி இந்த ரசப்பொடி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன் நான் உங்களுக்காக. அண்ட் வாழைப்பூக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனைக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் தாளிப்பேன் நான். ஸோ தேங்காய் எண்ணெய் தாளிச்சுட்டு நான் உங்களோட ஆப்ஷன் கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் இதை தாளித்து எடுத்துகிட்டு அந்த வாழைப்பூ பருப்பு உசிலி இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த பருப்பு உசிலி என்ன பண்ணணும், நல்லா உதுத்துக்கணும். உதுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அது வந்து இன்ஃப்யூஸ் ஆகணும். உங்களுக்கு இன்ஃப்யூஸ் ஆன பிறகு அது கொஞ்சம் மூடி போட்டு லிட் போட்டு வைக்கணும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போல். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது வந்து
டேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக டேரெக்டாக வரும். நான் வந்து ஏன் டேரெக்டாக எண்ணெயில் போடுறதில்ல அப்படின்னா, எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இழுக்கும். எண்ணெய் குடிச்சிட்டு அது கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கும். ஸோ இது மாதிரி வேக வச்சு பண்ணோன்னா இது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் இது. ஸோ அதனால் நான் எப்போவுமே வேக வச்சுடுவேன். ஒன்று நீங்கள் வந்து இட்லி குண்டால வச்சும் வேக வைக்கலாம். இல்லையா குக்கர்லேயும் சில பேர் வேக வைப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து அரைச்சி பேஸ்ட்டை போட்டு குக்கரில் வந்து விசில் வச்சுன்னா அது வந்து ஒரு விசில் போல் வைக்கலாம். அது வந்து பதமாக வைக்கணும். இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா குண்டாலையும் வைக்கலாம். எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் கீரை மசியலும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கீரை மசியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து வாழைப்பூ அங்கே வடிகட்டி வச்சுருக்கேன் நான். ரொம்ப தண்ணியெலாம் நான் ஊற்றலை. அளவாக தான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் தான் தண்ணி இருந்தது. அதை மட்டும் நான் எடுத்துட்டேன் நான். எடுத்துகிட்டு வாழைப்பூவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாழைப்பூ ஆட் பண்ணி இதில் வந்து ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி இது ரெண்டும் ஒன்று சேர்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி குண்டா போட்டு மூடி வச்சுக்கணும். நான் லிட்டு போட்டு மூடினேன்னா அது ஒரு 5 மினிட்ஸில் வந்து ரெண்டுமே ஒன்று சேர்ந்துடும். ஸோ அப்போ தான் இன்ஃப்யூஸ் ஆகி அது வந்து ஒன்றோட ஒன்று சேரும். இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று சேராது. மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். இதுக்கு நிறைய நீங்கள் எண்ணெயோ இதுவோ தேவை கிடையாது. அண்ட் ரொம்ப ஹெல்த்தியஸ்ட் டிஷ்ஷும் கூட. இப்போ லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இங்கே. ஸோ அதை வந்து நான் அப்படியே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரசமும் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். வாழைப்பூ பருப்பூசலி அதுவும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அதுக்கும் நான் வந்து பாருங்கள். அப்புறம் கீரை மசியல் நான் சொன்ன மாதிரி கரெக்டான பதமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கர்ட் சாப்பாடு ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.